எனக்கு என்னது என் பொண்டாட்டிக்கு கமலத்துக்கு என்னென்ன வாங்கிட்டு போகுது தெரியும் உனக்கு? வாங்கிட்டு போவியா? வாங்கிட்டு போறதா? அதெல்லாம் கம்மியாட்டி அடா சாதி மல்லி நீ சொன்ன மல்லிகை மந்தார கொண்டு போய் அடியே கமலம் அவன் தலையில் குந்தர சூடி சூடி அப்படியே கமகம அடியே கமகம இருக்கு அவனே கமகம கமகம இந்த பூ வாசத்திலே அவன் காலில் கையா கிடப்பேன். நீ அம்மாடா அவங்க மட்டும் ஒண்ணு மாதிரி கம்யூனிட்டி எவ்வளோ இருக்கலாம் ஓடு நல்லா டக்கடிச்சல்ல நல்லா வாங்கு பொண்டாட்டி எல்லாம் பூ வைக்கிறாங்க பொண்டாட்டி பூ வைக்கிறான் அப்படியே அவன் நல்ல அனுமதி இல்லைங்க அவன் நல்லவதான் கொண்டு போய் மாமா சாந்தி செல்வமா அதனாலதான் நேற்று ஆடும்போது பூ கொடுத்தாங்க. டேய் தம்பி ஒரு முறை எடுத்து வைடா அப்படின்னாரு. அப்படி கொண்டு போய் மாமா எனக்கு கல்யாணம் ஒண்ணு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா என்ன பணம் கொண்டு போய் கண்டிப்பா ஊரிகா ஊரிகா போயா என்ன ஊரிகா ஆடா ஏ ராஜாஜி அங்க பொண்டாடி பழம் கேட்டுவேன் ஊரிக்காத பழம் கொண்டு வாங்கிட்டு போனியா? அது என்ன பையன் குடிக்காத பையன் அது குடிக்காத கை சோறு மதியம் இருக்குங்க அப்போ முந்த பையன் அது வாங்கிட்டு போனியா? குடிக்காத பையன் கூட இருக்கா? குடிக்காத பையன் கூட இருக்கா? ஐயா ஆனா பொண்டாட்டி வாங்கி தர மாட்டான். கனிவகை கனி என்றால் மாங்கனி சிறக்கடை அரஞ்சி குழந்தை எப்படி கதையை கொண்டு போய் இந்த வரவில்லை என் மாவு தலைமோட்டு கொண்டு பஞ்சமன் பிச்சு நோட்டு கொண்டு கையால பார்த்து கொண்டு இருப்போம் போய் அப்படி நிமிட்டு விட்டுருப்ப வந்து விட்டோம் போட்டு ஓடி என் பொண்டாட்டி இருந்தா என் மனைவி போண்டாட்டி ஒரு எழுதி கதைக்கலாம் அப்படி எப்படி கேட்கடா போண்டாட்டி பாபா ஏ பாலே ஏ பாபா நீ பாவீங்க ஓடி வந்து இங்க நீக்காத
கோட்டாளத்துல ஒருத்தி இருப்பா, உன் வீட்டுல பாடுவரட்டுல உன் பொண்டாட்டி இருப்பா, உன் மருமக இருப்பா. ஏம்மா, சொல்லுடா. அது போகட்டும். ஆ. ஐயா, வந்திருக்காரு. உன் வீட்டுக்காரர். என் வீட்டுக்காரர் என்னடா சொன்னாரு? ஒண்ணு என்ன பொக்கு போட போய் சொன்னாரு. வாய போறான். ஏன்டா ஆத்துற? மொக்கு போட ஆட்டுக்கு. மொக்கு போட போனாலும் அலுப்பு இல்லாத வேலை. அனுப்பிடாத. நான் மட்டும் அப்படியே அப்படியே முனை தீர்த்துறோம். அதனாலதான் ஆண்டவன் புயல் காத்து அடிச்சு உன் வீட்டு காட்டுல இருக்கிற காயெல்லாம் கொட்டி போச்சு. பாடாம அவங்க கொட்டி. சரி, என் மண்டவர் இருந்தாருன்னா அவருக்கு சிம்மாசனம் கொடுத்து உட்காரவை. நான் உள்ள வரேன். நான் வேண்டிய வந்துட்டா. எப்படி நீ வருவ? நீ ஆம்பளையா இருந்தா வருவேன். நரம்பு வெட்டி 4 மாசம் ஆச்சு. நேத்து கூட போயிட்டு வந்தேன், 2வது வெட்டு. இல்ல சும்மா தானே கொடுத்து. என்னடா சொல்றது? ஓஹோ! இல்ல, அவன் வீட்டு மோட்டர் அப்படி வேலை செய்ய மாட்டேங்குது. சுவாமி, வணக்கம் ஐயா. மங்களப்பட்டாகட்டும். ஐயா, நாதா வந்தானோ. சுவாமி, தங்களுடைய பாதத்திற்கு உன் மனைவி, உன் பொண்டாட்டி, கமலம், தாசி, வணக்கம். போடி என்ன இருக்கு தாத்தா? சரிதான். இங்க வாடா. இவன் நான் என்னடா கூப்பிடுறது? எப்படி கூப்பிடுறா? எப்படி கூப்பிடுறா? சாண்டை முடிஞ்சு போய் எனக்கு கூப்பிடு. அவர் வீட்டுக்காரரு. ஏன் நைக்காரனு கூப்பிடு? நைக்காரனா? உன் வீட்டுல கூப்பிடுறதுல இங்க சொல்லாதடா. நீதான் கேட்க அவர் என்ன அவனை கூப்பிடுறதுன்னு கேட்க. அவர் நான் மாமான்னு கூப்பிடணுமா? என்ன பேசு? அவன் என்னமோ வளர்றான். நீ இருக்கு உன்னை கண்டது எனக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்கு?
டாலர் யார் வாங்கி கொடுத்தா? இந்த டாலரா இதோ இந்த கட்டில உட்காந்துருக்காருல ராயப்பன் அவர் வாங்கி கொடுத்தா ராயப்பனா? இவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு அவரு சுப்பிரமணி அவருக்கு முன்னாடி அவரு மாமா என்ன தொட வேண்டாம் தொட வேண்டாம் அப்படி இல்ல நான் எப்படிதான் சொல்றது இங்க வாடா நான் வெளியாயிட்டேன் வெளியாயிட்டியா? இது எப்படிதான் சொல்றது ஏயா இது எப்படி நான் சொல்றது சொல்லு வேற எப்படி சொல்றது என்ன தேடி நின்று சிரிக்கிற வேண்டாமா எப்படி சொல்றது பின்ன வாயால சொல்லாம நான் வாயை மூடிட்ட சொல்லுவாங்க புரியுற மாதிரி எடுத்து சொல்லு மாமா நான் மாத பிறவிடையாய் என்னோட நான் டீ குடிக்கிறேன் எனக்கு ஒத்து டீ குடிக்கிறேன் நான் மாத பிறவிடையாய் 3 நாள் மாத பிறவிடையானா கலைஞர் பேர்ல பொறவடையா பட்டா போட்டு கொடுத்துட்டா நீயா பொறவடையா போன என் வீட்டுக்காரன் இது வேற எப்படிடா நான் சொல்றது எப்படின்னு கேட்கல சத்தமா இது எப்படி நான் சொல்றது சொல்லுங்க இவ்வளவு நாளா வச்சு செல்போன் போட்டுக்கிட்டு இருக்கல நல்லா சொல்லி எடுத்து அது என்னடா அது என்னடா அது வார்த்தை சல்லு சொல்லு சொல்லு மாமா நான் வந்து என்ன வந்து போய் நான் என்ன சொல்றேன்னா ஒரு பெண்ணா பிறந்துட்டா மாதத்துல 3 தடவை மாத பிரவடையா இருக்கும். ஆமா 30 நாள் 3 நாள் நம்ம வீட்டுல சரசு இருப்பா பொண்டாட்டி சரசு இருப்பா நீ எங்கிட்ட கேக்குறத விட பொண்டாட்டி நல்லா தெளிவா சொல்லுவான். நான் தான் சொல்றேன் தீட் ஆயிட்டேன். நீ யார் வீட்டுக்கு போனா இவன் 7 மலை மட்டுமா தீட்டுவான் வரதராஜன் தீட்டுவான். ஏது எப்படா நான் சொல்றது இந்த ஊர் தக்காளத்தி ஒருத்தி சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாளுங்க மாமா. தெரியலையா உனக்கு கேட்கறது தெரியலங்கிறவா நான் சொல்றேனே திண்ணையில துணி கட்டிருப்பேன் கட்டி உள்ள வச்சு அதுவும் உன்னிப்பா ஓட்ட வடை தான் வச்சு கொடுத்தாங்களா சொல்லுவாங்களா மாசு கொடுத்து அதுவா என்று சொன்ன
பாத்ரூம்ல துணி எல்லாம் துவைக்காம அப்படியே இருக்கு. இது முன்னே சொல்றேன் செஞ்சிருப்பா உடம்புல வெள்ளன்னு இருக்குது. ஆயா எங்கடி போயிட்டு வர பின்னாடி அண்ணன் படம் எடுத்து வச்சுக்கிறேன். யாராவது என்னடா பண்றீங்க தாலி அர்த்த பசங்களே? உயரம் வாங்குறாளுவ இந்த சக்காலத்தோடு சாஞ்சி கொடுத்தா தூங்குறாளுவ. நானும் எம்மா தண்ணி ஊத்துறது அடுத்தது வெடிதான் வைக்கணும். இந்த முன்ன பொட்டியாடு பொட்டியாடு இதாங்க அம்மாவுக்கு முக்கியமான துணி. அப்படியே முக்கியமான துணி. ஆனா இந்த மேல பிறகு சொன்னேன் ஜவுளி கடைக்கு போனோம், எல்லா துணியும் எடுத்துடலாம். இந்த துணி மட்டும் கிடைக்காது, கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளவு வேலையாது சத்தியமா மாசம் மாசம் இது தேவைப்படும். சாக்கிட்டு சாக்கு கட்டுங்க. இதெல்லாம் மோக்க மோக்கம்னு வாசம்